ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கீ வரும்போது, அதாவது ஃபைனல் கீ வந்து இப்போ கோர்ட்டு தீர்ப்பு போட்டுருக்காங்க. ஃபைனல் கீ வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியே விடணும்னு சொல்லி தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது இப்போ அவங்க முன்னாடியே விடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு ஃபைனல் கீ விட்டாலும் சரி அல்லது ரிசல்ட் விட்டாலும் சரி, எதில் வந்தாலுமே இப்போ பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபைனல் கீ வந்தாலும் சரி, ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, அதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை மார்க்ஸ் எடுத்துருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஓக்கு தனியாக, விஓவுக்கு தனியாக, டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக, ஸ்டெனோவுக்கு தனியாக, அதில் சப் குரூப் நான் ஓப்பன் பண்ணுவேன். அதில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகேங்களா? எல்லோரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து எனேபிள் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அந்த குரூப்பில் வந்து நம்ம இந்த குரூப் 4 டிஸ்கஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் தரேன். ஓகேங்களா? அந்த இதை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய மார்க்லாம் அப்லோட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ப்ரிடிக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 பொறுத்தவரை ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 4 2025 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டென்டேட்டிவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது ஆன்சர். ஓகேங்களா? சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப்லேயே இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளம். எல்லாம் இப்போ நிறையா, இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு 150 அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு கட்டாப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 150 அப்படிங்கிறது நம்ம ஒரு கட்டாப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி இருக்குது. அந்த 3 கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 147 எடுத்த ஒரு கேட்டகரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 எடுத்துருக்கிற ஒரு கேட்டகரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 153 அப்படி எடுத்துருக்கிற கேட்டகரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு டைரக்டான ஸ்டூடெண்ட்ஸே என்ன நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. டைரெக்டாக 155 யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைங்க. அதனால் 155 இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரேராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. சரி, அது இருக்கட்டும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 2000 பேர் 3000 பேர் இருக்குங்கிறீங்க, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இருக்கட்டும். நம்ம அதை பற்றி பேசணும், அதே தான் பேசிட்டுக்கணும். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ இந்த 150 நம்ம கட் ஆஃப் எடுத்தோமா, இப்போ வச்சோமா, இப்போ என்னன்னா இப்போ நிறைய பேர் எதில் இருக்கிறாங்க, இந்த 147 இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 150லேயே கரெக்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 153, 52, 53, 54 அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டஃப். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அதே நம்ம போடணும்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 80 போடணும். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மேக்ஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 போடணும். ஸோ அப்படி போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சரே தெரியாது. இதுக்கு டைம் கிடையாது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு 145 டு ஒரு 150 கட் ஆஃப்குள்ளே வரோம். கண்டிப்பாக அந்த 145 டு 150 ரேஞ்சுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஃபைனல் கீ இப்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 142 இருக்கலாம், 143 இருக்கலாம், 144 இருக்கலாம். ஃபைனல் கீ வரும்போது சேஞ்ச் ஆகி வந்துடும். ஓகேங்களா? நான் ஃபைனல் கீ இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கிறது யாரும் பேச வேணாம். ரைட்டா? சரி, ரைட்டு. இது வந்து இப்படி தான் இந்த 150 வரலுமே போடலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லக் இருக்கிறவங்க எல்லாமே வந்து படிச்சிருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 150 போடலாம். அதே சமயத்தில் இந்த 147 இந்த 153 வாங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. ஓகேங்களா? ஒரு மிஸ்டேக்கு நடந்திருக்குது. அதாவது சில கேள்விகளாக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ அந்த டிபிஎஸ்பி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின். அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின். இப்போ இதில் வந்து இந்த நியூஸ் பேப்பர் கொஸ்டின் கூட விட்டுருங்க. ஏன்னா படித்தவங்க எல்லாமே தி இந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் 1878 எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை படித்தவங்க எல்லாத்துக்குமே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டிபிஎஸ்பியும் இந்த ஐஎன்சியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோல் பண்ண போகிறது இந்த 2 கொஸ்டினும். ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து ஒரு 152, 153 இந்த மாதிரி ரேஞ்செலாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா
இப்போ டிபிஎஸ்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து சில பேர் இந்த சில குரூப்புகளில் இவங்க பண்ண தப்புக்கு நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது டிபிஎஸ்பி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான், டிபிஎஸ்பி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான், டிபிஎஸ்பி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இப்போ தப்பு பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, தப்பான ஆன்சர் போட்டாங்க. டிஎன்பிசி டென்டேட்டிவ்லையும் தப்பான ஆன்சருக்கு கொடுத்ததுனால இவங்களுக்கு மார்க் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் வரும், டிபிஎஸ்பி தான் வரும், டிபிஎஸ்பி தான் வரும்னா டிபிஎஸ்பி எங்கே வரும்? ரைட்டா, டிபிஎஸ்பி வரவே வராது. எந்த கேள்விக்கு ஆன்சர் மாறுதோ இல்லை, இந்த கேள்விக்கு ஆன்சர் மாறுது டிபிஎஸ்பிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஒன்றாச்சுங்களா. அதுக்கடுத்து இந்த ஐஎன்சி, ஓகே, இந்த ஓவரா படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கா வெங்கடேசன் புக்கு இதெல்லாம் அந்த புக்கெல்லாம் போய் படிச்சுட்டு, ஓகேங்களா, அதை வந்து அதையும் சரியாமல் அரைகுறையாக படிச்சுட்டு, சரியாக படிக்காமல் அரைகுறையாக படிச்சதுனால வந்த வெள்ளங்க தான் இந்த கேள்விக்கு வந்து ரைட் வாங்கினவங்க. புரியுதுங்களா? ஸோ சென்னை மாகாணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர் தான் போனாங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? தமிழகத்துல இருந்து அப்படிங்கிறது 16 பேர். ஆனால் அது நம்மளுக்கு புக்லேயே கிடையாது. பட் வெங்கடேசன் புக்கில் இருக்குது. ஆனால் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளைம் ஆக போகுது 1+1. ஓகேங்களா? 1+1 இதில் எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது. ரைட்டா? இந்த 2. அதுக்கடுத்து இந்த நியூஸ் பேப்பர் கொஸ்டின் 1. ஓகேவா? இந்த 3 கொஸ்டினுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் மாறப்போகுது. ஆன்சரு என்னது மாறப்போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 150, 150, 152, 53 அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டினில் 2 கொஸ்டினாவது என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு குறைய போகுது. புரியுதுங்களா? ஸோ 2 கொஸ்டினாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இதில் குறைய போகுது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ அவங்க என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக மார்க் குறைவாங்க. ஓகேவா? என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டியூட்டில் 155 யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருக்கிறாங்களோ அவரே சொல்கிறாரோ இந்த 3 கொஸ்டின் எனக்கு குறைஞ்சி எனக்கு 152 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரப்போகுது. ஏன்னா புக் சோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சு கிளைம் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இந்த மார்க்லாம் குறைஞ்சிரும். ஆனால் எனக்கு வந்து டென்டேட்டிவ்ல இதெல்லாம் ரைட்டாக வந்திருக்குது. ஓகேவா? இப்போ மாறும்போது எனக்கு குறைஞ்சி வந்துடும்னு அவரே சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது என்னன்னா டிஎன்பிசி ஒரு சில கேள்விக்கு தப்பான பதில் இருக்குது. டென்டேட்டிவ்ல தப்பான பதில் விட்டாங்க. அதனால தான் வந்து இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150+ போனதுக்கான காரணம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் அதையும் தாண்டி இருப்பாங்க, அது இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையுமேலாம் நம்ம சொல்லலை. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சர் மாறும்போது பாதிக்கு பாதி இதில் வந்து வாஸ் அவுட்டு. பாதிக்கு பாதி என்னது வாஸ் அவுட்டு. இந்த 147 இருக்கிறவங்களாம் என்ன போயிடுவாங்கன்னா 150 கிராஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? 150 என்ன பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க. இந்த 150 இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. சில பேர் 1-2 ஆடாகி வந்து போகலாம். புரியுதுங்களா? இதுதான் வந்து நடக்க போதே ஒழிய. ஸோ இந்த இது மாறும்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த டென்டேட்டிவ்ல மாற்றம் வரும்போது ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா? அப்படி மாற்றம் வரும்போது இதில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா இப்போ ஹை மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 152 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு 152, 152+ இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரேஞ்சுக்கு என்ன போயிடுவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் வேறு சில கேள்விகளும் மாறலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக மாறப்போகுது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான பதில் மாறப்போகுது. அதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கு அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமான மாற்றத்துடன் தான் இது வரப்போகுது. புரியுதுங்களா? இதுவரையிலும் ஃபைனல் ஆன்சருக்கெல்லாம் அவங்களாம் மாற்றலை சார், அவங்க கொடுத்த ஆன்சர்லாம் மாற்றலைன்னா இதுவரையிலும் அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் நடந்ததில்லை. இப்போ தான் நடக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த தடவை ஆன்சர் இதுக்கு 3க்கும் மாறுது. புரியுதுங்களா? இதுக்கு தமிழ்லேயும் என்னால் சொல்ல முடியும், அந்த இடவினாக்கள் கொஸ்டின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். இருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கொஸ்டின்ஸுக்கு மாறுது, இது மேஜராக மாறுது. இதனால அதிக மார்க் எடுத்தவங்க இப்போ கம்மியாக இருக்கிறவங்க மேலே வரதை பற்றி பிரச்சனை கிடையாது. மேலே இருக்கிறவங்க இப்போ கீழே வர போகிறாங்க நிறைய பேர். அதுதான் இப்போ பண்ண போகுது. அது அவங்களுக்கே தெரியும். அவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கேள்விக்கெல்லாம் வராது, இதுக்கு எங்ககிட்டையும் பதில் இருக்குது, இது எங்ககிட்டையும் பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. மனசை அவங்களே ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த டிபிஎஸ்பிக்கெல்லாம் சில பேர் ஆறுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிபிஎஸ்பிலாம் கன்ஃபார்மாக மாறப்போகுது, ஐஎன்சிக்கெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலுக்கு இப்படி வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வேற மாரி போகுங்க. ஃபைனல் ரிசல்ட் வரட்டும் பாருங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் மாறி வரப்போகுது. ஹையாக இருக்கிறவங்களுக்கும் மாறப்போகுது, லோவாக இருக்கிறவங்களுக்கும் மாறப்போகுது. அந்த மிடில் 150 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் அப்படியே இருக்கலாம், ஜஸ்ட் மேபி மாறலாம். புரியுதுங்களா? இதுதான் நடக்க போகுது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் எதுவுமே முடிவு பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.